Hi guys, welcome back to our channel Kichu Sabi. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டுக்குட்டியோட ஹோம் கம்மிங் தான் இருக்க போகுது. ஆக்சுவலாக வந்து ஆல்ரெடி வீட்டுக்கு வந்துட்டாங்க அவங்க. நான் வந்து கூட்டிகிட்டு வரதுக்கு வந்து என்னால் போக முடியல மீன்ஸ் மேலே போக முடியல ஹாஸ்பிட்டலுக்கு. அதனால் வந்து என்னால் இன்டர்வியூ எடுக்க முடியலங்க. அதனால் வீட்டுக்கு வந்தப்போ இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ வந்து நான் தான் வந்து கார் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றதுனால அங்கே டிராஃபிக்கான ஏரியான்றதுனால நம்மளால் கார் அங்கே நிற்க வச்சுட்டு ஹாஸ்பிட்டல் மேலே போக முடியாது. அதுக்குள்ளே செம்மையாக ஆர்ன் அடிச்சிருவாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருந்துட்டேன். இவங்க எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டிராஃபிக் ஆகிடுச்சு. ஸோ ஃபுல்லாக இவங்களே ப்ரிப்பேர் பண்ணி கீழே எடுத்துட்டு வந்துட்டாங்க. நான் வந்து அழகாக எல்லாரும் கூட்டிகிட்டு வந்துட்டேன். அதுக்கு முன்னாடி நேற்று நைட்டே கொஞ்சம் திங்ஸ்லாம் வந்து நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதனால் கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. லாஸ்ட் டைமில் கூட கொஞ்சம் டிராஃபிக் ஆகிட்டு எல்லாம் ஆர்ன் அடிச்சிட்டே இருந்தாங்க. டக்குன்னு ஏறி வந்து நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். ஃபைனலாக வந்து நம்ம கார் அது நம்ம வாடகைக்கு எடுத்து வந்தோம். பட் இந்த தடவை கிட்டு வந்து நம்ம காரில் வந்து தூக்கிட்டு வந்தோம். ஸோ ஃபைனலாக வந்து கிட்டுக்குட்டியை வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாச்சு. ஸோ டாக்டர் வந்து ஒரு சில அட்வைஸ்லாம் பண்ணி அமைச்சிருக்காங்க. அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணாலே ஸ்டிச்சஸ் பெயின் இந்த ஹெட்டாக்கு எல்லாமே வந்து சரியிடும். ப்ளஸ் டேப்லெட்ஸும் அதிகமாக கொடுத்துருக்காங்க. தென் வந்து பார்த்துட்டிங்கன்னா அங்கே என்ன வீடியோ தேவைப்பா ஏதாச்சும் மேலே நிறைய கிளிப்ஸ் இருக்குது எல்லாமே. ஸோ மேலே வந்து நிறைய கிளிப்ஸ் எடுத்துருக்காங்களா. அண்ட் நானும் வந்து காரில் ஒரு சில கிளிப்ஸ்லாம் எடுத்திருக்கேன். அதெல்லாம் வந்து நான் ஆட் பண்ணுறேன். அதெல்லாம் பார்த்துட்டு கிட்டுக்குட்டியோட ஹோம் கம்மிங் வீடியோவை பாருங்கள். டடா. ஸோ அதுக்கு முன்னாடி இவங்க வியர் பண்ணியிருந்த ட்ரெஸ்லாம் வந்து எங்கே வாங்கினீங்கன்னு சொல்லிட்டு கேட்டுருந்தீங்க. எங்கேயும் வாங்கலைங்க. கொஞ்சம் பேக் போ. ஸோ நம்மளுடைய மெட்டாலிட்டி வியரில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரில்லு வச்சு வந்து நம்ம வந்து புதுசாக ஒரு மாடல் இறக்கியிருக்கோம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட நியூ மாடல். நிறைய பேருக்கு இந்த மாடல் பிடிச்சி, அதாவது எனக்கு மட்டும்தான் இது பிடிச்சி வந்து நான் வந்து சாம்பிள்லாம் நிறைய ட்ரை பண்ணி எல்லாம் பண்ணி ஃபைனலாக வந்து ஒரு பீஸ் நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்து நான் போட்டிருந்தேன். அது வந்து கரெக்டாக இருக்கா ஃபிட்டிங் பார்க்க. ஏன்னா எனக்கு எப்போதும் பிடிச்சாதான் வந்து நம்மளோட பேஜ்லேயே நம்ம கொண்டு வருவோம். மெட்டானிட்டி வியருக்கும் சரி இதுக்கும் சரி எனக்கு வந்து செட் ஆச்சுன்னா தான் மெட்டானிட்டி வியர் தான். ஜஸ்ட் அதாவது எப்படின்னா ஜிப்லெஸ் தான். ஆனா வந்து நைட்டி மாதிரி இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. வெளில போட்டு போகும்போது நைட்டி மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு. அதனால என்ன பண்ணேன், சரி ஓகே ஃப்ரில் வச்சு ட்ரை பண்ணலாமே. ஏன்னா இந்த ஃப்ரில் வந்து நிறைய ட்ரெஸ் ஜிப்பு ட்ரெஸ்லாம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ அது ஜிப் இருக்கேன்னு ஒரு மைனஸ் பாயிண்ட் இருந்துச்சு. பட் இப்போ ஜிப்லெஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷம் நான் பேக் கேமரா காட்டுறேன். பாத்தீங்கன்னா ஃப்ரில் வச்ச ட்ரெஸ். ஸோ இது எனக்கு போட்டிருக்கவே வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இல்ல அது என்னமோ ஸ்ட்ரைட் கட்டா இருக்கும். அது வந்து வீட்டில் நைட்டி மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு வேணால் அது வந்து செட் ஆகும். பட் நான் அதையே 3 வருஷம் வந்து வெளியிலலாம் போட்டுட்டு சுற்றிட்டு இருந்தேன். பட் இந்த ட்ரெஸ்ஸு வந்தோடனே இனிமேல் நான் இந்த மாடல் மட்டும் தான் வந்து எங்கே போனாலும் போட போகிறேன். ஏன்னா யாருனாலையும் வந்து இதை சொல்ல முடியாது இது நைட்டி மாதிரி இருக்குன்னா. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மேக்ஸி. ஆனால் ஜிப்லெஸ் குழந்தைங்களுக்கு ஃபீட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எனக்கு ரொம்ப இந்த மாடல் பிடிச்சதுனால உடனே பார்த்தீங்கன்னா சாம்பிள் ரெடி பண்ணி நான் வியர் பண்ணி எல்லாம் ஓகே ஆகி நிறைய சாம்பிள் வந்து ரெடி ஆகி இப்போ ஃபைனலாக வந்து நம்ம கிட்ட ஃபுல் ஸ்டாக்கே பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. அண்ட் இதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட ரவுண்ட் நெக் இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வி நெக் வந்து ட்ரை பண்ணேன். இதுக்கு முன்னாடி ரவுண்ட் நெக் வந்து ஏன்னா இந்த ட்ரெஸ்ஸுக்கு ரவுண்ட் நெக் வந்து செட் ஆகாத மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால வி நெக் ட்ரை பண்ணேன். அதுவுமே வந்து கரெக்டாக வந்துருச்சு. இந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளோட ஐ கிளாத்திங்கில் வந்து நம்ம வந்து அப்டேட் பண்ணியாச்சு. அது மட்டும் இல்லாமல் இப்போ புதுசாக வாட்ஸ்அப் ஆர்டர் வந்து நம்ம எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த பேட்டர்ன் உங்களுக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னா சீக்கிரமாக போய் செக் பண்ணுங்கள். நம்மக்கிட்ட இப்போ நார்மல் பேட்டர்னும் இருக்குது, இந்த ஃப்ரில் பேட்டர்னும் வந்து இப்போ அவைலபிளாக இருக்குது. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அதனால தான். ஸோ வந்து அப்படியே ஹோம் கம்மிங்கும் பாருங்கள். இனிமேல் நான் இந்த ட்ரெஸ்ஸில் தான் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸில் தான் வந்து வளம் வருவேன். ஸோ காய்ஸ் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டுக்குட்டியை கூட்டிகிட்டு வரதுக்காக கிளம்பிட்டோம். ஆல்ரெடி அம்மாவும் தம்பியும் வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு அங்கே எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்காங்க. அது வந்து ஒரு மெயின் ரோடுன்றதுனால நம்மளால் காரை போய் ரொம்ப நேரம் நிற்க வைக்க முடியாது. அதனால தான் என்னால் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஃபஸ்ட்டே போக முடியல. நான் தான் வந்து ட்ரைவிங் பண்ணிட்டு போனோம். ஸோ நிம்மியும் அம்மாவும் போயிட்டு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டாங்க. அதுக்கு முன்னாடியே நேற்று நைட்டே வந்து நான் கொஞ்சம் திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். கொஞ்சம் தான் திங்ஸ் இருக்குது. ஸோ அவங்க வந்து எல்லாம் ரெடியாக இருக்காங்களாம். இப்போ நம்ம கார் எடுத்துகிட்டு போயிட்டு நிற்க வச்சு அவங்க எல்லாரையும் ஏற்றிட்டு நம்ம வந்து வர வேண்டியது தான். நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் கம்மிங் வர போகிறாங்க. ஒரு சில வீடியோஸ்லாம் வந்து பாப்பா ஹாஸ்பிட்டலில் எடுப்பாங்க. ஸோ அந்த கிளிப் இந்த கிளிப் எல்லாமே சேர்த்து நான் இங்கேருந்து வந்து உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா நான் ஆண்டி தச்சு 3 பேர் தான் கிளம்புறோம். அங்கிள் வந்து ஊருக்கு போயிட்டாங்க, அப்பாவும் ஊருக்கு போயிட்டாங்க. அங்கே வந்து அண்ணி, பாப்பா, கிட்டுக்குட்டி, நிம்மி, ஸ்ரீ பாப்பா, அதுக்கப்புறமா அம்மா இவங்க மட்டும் தான் இருக்காங்க. ஸோ இவங்க எல்லோரும் கூட்டிகிட்டு நம்ம வந்து இப்போ வந்து கிட்டுவோட ஹோம் கம்மிங் வீடு தான் பார்க்க போகிறோம். நான் வந்து இப்போ கார் எடுக்க வந்துட்டேன். 10:30 மணிக்குள்ளே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு அம்மா சொன்னாங்க. அதனால் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக போகணும். நைட்டே வந்து காரில் கொஞ்சம் வந்து க்ளீன் பண்ணி முடிச்சிட்டோம். எனக்கு கொஞ்சம் டஸ்ட்டாக இருந்துச்சு கார்லாம், ரொம்ப நாள் ஆச்சு எடுத்து. எல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம கார் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம கிட்டுக்குட்டியை கூட்டிகிட்டு வரலாம் வாங்க. நான் அவனை தூக்கிக்கிறேன், ஈஸியாக தான் இருக்கான். அது இருக்கட்டும்டா, இவனை தூக்கிக்கிறதுக்கு. ஸ்ரீகுட்டியும் இங்கே இப்படிதான் கலப்பணும். நாகர் கடி உனக்கு அப்படியா? ரொம்ப குட்டியா இருக்காண்டி.
வெயிட் கம்மியா என்னாச்சு டாக்டர் நீங்க 2 பேரும் வந்தாதான் வாங்க. டாக்டருக்கு வந்து போய்டுன்னு சொல்லணும். அர்க்கிச்சுவோம் அப்படிமா அண்ணி பாப்பா நர்ஸ் டைம் பார்த்துட்டு அனுப்பிச்சு விடுவாராமா. சம கூட்டமா இருக்கு வந்து இல்லையா? ஆமா அவ்வளோ குட்டி குழந்தையா இருக்கிறோம். சரி பரவாயில்ல விடு. டக்கடி 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 கூசுனுச்சு. நீ காலை கீழே வைக்கல கூசு. செருப்பு இல்லை இப்போ. சரி பார்த்து அந்த பையெல்லாம் இருடா டிக்கில ஜாமான்லாம் வைக்கணும். சரி டேய் பெரிய இதே வேஸ்ட் அவங்க டப்பிங் குத்துங்க. இன்னும் ஒரு நிமிஷம் தான் இருக்கு. வா வந்தாச்சு.